அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்களில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக விளக்குவதோடு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் விரயத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியை லாபஸ்தானத்தில் அலங்கரிக்கக்கூடிய சூரியன் நினைத்த காரியத்தை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபம், விரயம் மற்றும் ஜென்மம் என 3 இடங்களில் வலம் வர போகிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் இந்த மாறுதல் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த வேளையில் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் முற்பகுதியிலும் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வலம் வரப்போகிறார். மிக வலுவாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான ஒரு நேரமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் கடகராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன், மங்களகாரகரான செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் பணலாபத்தை உயர்த்தி கொள்வதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து வளர்ச்சிக்கான திட்டமிடுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல யூகங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்துவதற்கான அற்புதமான காலகட்டமாக அமைவதால் மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உண்டு. மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். ஜூன் 8ஆம் தேதி முதல் சில மாதங்களாகவே ஜென்மத்தில் வலம் வந்த நீச்ச நிலையில் வலம் வந்த செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. நீண்ட காலமாகவே சில பணிகளில் மந்தமும் தொய்வும் ஏற்பட்டு வந்த நிலையில் அவற்றில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடுகிற வருகிறது. புதிய வாய்ப்பும்
வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகரான கேதுவுடன் செவ்வாய் இணைகிறாருங்க. எனவே குடும்பஸ்தானத்தில் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ராகு அஷ்டமத்தில் இருப்பது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது. எனவே அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் மற்றும் எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் அதை நன்கு திட்டமிட்டு அலசி ஆராய்ந்து அதன் தன்மைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகங்களின் அமைப்பை சற்று கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொண்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். அதே சமயம் திருக்கணிதத்தின்படி சனி 9 நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்தாலும் பாக்கியத்தில் இருந்தாலும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனியின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நுணுக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியும் மனநிறைவும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் கிடைப்பதால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை குரு உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையில நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக சனி பகவானும் ராகுவும் தான். எனவே உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன.